தன் மகனை நினைத்து பெருமைப்படுவதாகவும் நீண்ட நாட்கள் கழித்து அவனை சந்திக்கப் போவதாகவும் அபிஜித்தின் தாயார் கண்ணீர் மில்க பேசியுள்ளார். மகாராஷ்டிராவின் சத்ரபதி சாம்ராஜ் நகரில் உள்ள அவரது வீட்டிலிருந்து செய்தியாளர்களிடம் பேசிய அபிஜித்தின் தாய் அனிதா திக்கே, அவனை சீக்கிரம் வீட்டிற்கு வருமாறு கூறியுள்ளேன். அவன் வரவில்லை என்றால் நாங்களே சென்று அவனை அழைத்து வருவோம். அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து அவனுக்கு ஆராத்தி எடுக்க வேண்டும். கடைசியாக அவன் இங்கு வந்த பொழுது நான் ஒன்றும் பெரிய விஐபி இல்லையே என கூறி என்னை ஆராத்தி எடுக்க அனுமதிக்கவில்லை என்று கண்ணீர் மல்க கூறியுள்ளார். மேலும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவனது நேர்மை வென்றுள்ளது. இளைஞர்களின் ஆதரவு அவனுக்கு உதவியுள்ளதால் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்துள்ளான். நான் அவனை நினைத்து பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் கவலையோடு கழித்தேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏதேனும் அசம்பாவிதம் காணொளிகளை பார்த்து விடுவோமோ என்ற பயத்திலே செல்போனை பார்க்கவே அஞ்சினேன். அவன் பாதுகாப்பாக இருக்கிறானா என்பதை தெரிந்து கொள்ள உடனே அவனுடைய நண்பர்களுக்கு அழைப்பேன். அவனது நண்பர்கள் எனக்கு எப்பொழுதும் ஆறுதல் கூறுவார்கள். போராட்டம் தொடங்கிய போது கவலையாலும் வேதனையாலும் அழுதேன். இன்று என் கண்களில் வருவது மகிழ்ச்சியால் வரும் கண்ணீர். இந்த போராட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உழைத்துள்ளனர். அமைச்சர் பதவி விலகியது இளைஞர்களின் வெற்றி என்று தெரிவித்தார். அபிஜித்தின் தந்தை பகவான் ராவ் கூறுகையில், அவன் அரசியலில் இறங்கிய பொழுது நாங்கள் அனைவரும் கவலைப்பட்டோம். என் விருப்பத்திற்கு மாறாகவே அவன் அதில் ஈடுபட்டான். எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் எந்த அரசியல் பின்னணியும் இல்லை. அவன் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நாங்கள் இருந்தோம். அதனால் ஜூன் மாதம் அமெரிக்காவில் இருந்து அவனை இந்தியா திரும்ப வேண்டாம் என்று நாங்கள் தெரிவித்தோம். ஆரம்பத்தில் பயந்ததால் வீட்டை விட்டு வெளியே கொங்கன் பகுதியில் தங்கியிருந்தோம். எங்கள் குடும்பமே கடும் அழுத்தத்தில் இருந்தோம். எங்களுக்கு உடல் ரீதியாக தாக்குதலும் அச்சுறுத்தலும் வந்தன. நாங்கள் மிகவும் பலவீனம் அடைந்து எழுந்து நிற்கக்கூட முடியாத நிலையில் இருந்தோம். ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி தான் சாப்பிட்டோம். தூங்கவே முடியவில்லை. போராட்டத்தின் போது அவன் இருமுறை தாக்கப்பட்டான். ஒரு காவலர் அவன் மைக்கை பிடுங்கியதை பார்க்கும்போது மிகவும் மனசு கஷ்டமாயிருந்தது. காவல்துறையினரிடம் அவன் சிக்கிக்கொண்டால் உயிர் பிழைக்க மாட்டான் என்றும் தோன்றியது. கடவுளின் அருளால் இப்பொழுது அவன் பாதுகாப்பாக இருக்கிறான். இப்பொழுது வீட்டிற்கு வந்து அவன் எங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று அவர் கூறினார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை பற்றி பேசிய அவர், இதை யாருடைய வெற்றியோ அல்லது தோல்வியோ என்று பார்க்கக்கூடாது. இவ்வளவு உயர்ந்த பதவியை விட்டுக் கொடுக்க பெரிய மனம் வேண்டும். பதவி விலகுகையில் கூட அவர் மாணவரின் நலனை கருதி கொண்டார் என்று அவர் தெரிவித்தார்.